வணக்கம் நண்பா. தன்னை சுற்றி மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் விழிப்புடன் தனது கடமைகளை செய்து வரும் மனிதனே வாழ்க்கையில் முன்னேறுகிறான், வெற்றியாளனாக மாறுகிறான். தன்னை மற்றவர்களுக்கு பயனுள்ள மனிதனாக மாற்றிக்கொள்ள நினைப்பவர்களே சக்தி வாய்ந்த மனிதர்களாக உருவெடுக்கிறார்கள். நீங்கள் நிலையாக வாழப்போகிறீர்கள் என்று நினைத்து அனைத்தையும் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். நாளை உங்கள் வாழ்க்கை நிலையில்லை என்பதை உணர்ந்து தான் என்ற அகங்காரம் உங்களை நெருங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். பொறுப்பு என்பதை அனைவரும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க நினைக்க கூடாது. பொறுப்பு என்பது தொட்டிலில் தொடங்கி உங்கள் வாழ்க்கை முடியும் வரை பின்தொடரும். தன்னுடைய பொறுப்புகளை தவறாமல் செய்து வரும் மனிதர்களே இந்த உலகம் போற்றும் மனிதர்களாக மாறுகிறார்கள். யாருக்காகவும் நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் பொறுப்புடன் செயல்படுகிறீர்களா என்பதை முதலில் உணருங்கள். பொறுப்பை தட்டி கழிப்பதே மிகப்பெரிய தோல்வி. பொறுப்புடன் இருப்பதே வெற்றியின் முதல் படி. நீங்கள் செய்யும் செயல்களை வைத்தே இந்த உலகம் உங்களை மதிப்பிடுகிறது. எனவே உயர்ந்த நன்மை தரும் செயல்களை செய்ய பழகுங்கள். உயர்ந்த மனிதனாக அது உங்களை மாற்றும். உண்மையான மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தேவையான நேரத்தில் கிடைப்பதில்தான் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட அதிகமாக நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை விட அதிகமாக பெறுவதற்கு அது வழிவகுக்கும். மற்றவர்களை விட அதிகம் உழைத்தால் மற்றவர்கள் ஈட்டும் லாபத்தை விட அதிகம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தங்களுடைய திறமைகளின் அடிப்படையில் தான் ஒருவர் சிறந்து விளங்குகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் திறமை உள்ளது. அனைவரும் தனித்துவமான திறமைகளுடன் தான் பிறக்கிறார்கள். நமது திறமை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுவதே நமது வாழ்க்கை பயணம். உங்களால் முடிந்தவரை நீங்கள் இன்று செய்ய வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செய்து வந்தாலே நாளை நீங்கள் முன்னேறுவதை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. இந்த உலகில் எந்த தொழிலும் சிறுமையானது கிடையாது. செய்யும் தொழிலை தெய்வத்திற்கு நிகராக கருதி பொறுப்புடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செய்து வந்தால் அந்த தொழிலில் சிறந்து விளங்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்கிறீர்களோ அதையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் தருகிறது. எனவே மற்றவர்களுக்கு உதவும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் பிடித்த மனிதனாக வாழ நினைக்க இங்கு ஒருவனுக்கு உங்களை பிடிக்கலாம், இன்னொருவருக்கு உங்களை பிடிக்காமலும் இருக்கலாம். மற்றவருக்கு பிடிக்க வேண்டும் என்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருந்தால் உங்கள் தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள். உங்கள் தனித்துவமே உங்கள் அடையாளம். அதை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். துணிவுடன் செய்யப்படும் முயற்சிகளே வெற்றிகளாக மாறுகின்றன. துணிவில்லாத மனிதன் தன்னால் செய்ய முடிந்த விஷயங்களையும் செய்யாமல் தயங்கி நிற்கிறான். துணிவுடைய மனிதன் தன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறும் விஷயங்களையும் கூட முடித்து காட்டுகிறான். எனவே உங்களுக்குள் துணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லா சமயங்களிலும் நீங்கள் நினைத்தது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். நீங்கள் நினைத்தது நடக்காத போதும் வருந்தாமல் நடப்பதை ஏற்றுக்கொள்ளவும் பழக வேண்டும். சோதனைகளே சாதனைகளின் அடித்தளம். இந்த வாழ்க்கை ஒருவரை சோதிக்கிறது என்றால் பின்னாளில் அவர் சாதனையாளனாக மாறப்போகிறார் என்று அர்த்தம். நீந்த தெரிந்த மனிதனுக்கு நீரின் ஆழம் பற்றிய கவலை இல்லை. பறக்கத் தெரிந்த பறவை மரத்தின் கிளையை நம்பி அமர்வதில்லை. அதுபோல் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவனுக்கு கஷ்டங்கள் பற்றிய கவலை இல்லை. இளமையில் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக காலத்தை போக்கினால் முதுமையில் ஓய்வெடுக்க முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்க நேரிடும். நீ இன்று கற்கும் விஷயங்கள் தான் நாளை உன் வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்வதற்கு உதவியாயிருக்கிறது. உன்னை நீ நம்பு. உன்னை தவிர நீ வெற்றியடைவதை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. நீ உன் மனதில் முடியும் என்று நம்பினால் இங்கு அனைத்தும் சாத்தியமே. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.